ஏழையா தான் இருப்பீங்க, இது தெரியாத வர. உங்ககிட்ட ஒரு கேள்வி. பணம் சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும்? அது தெரியாதனால தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நீங்க சொல்றதும் கரெக்டு தான். பணத்தை இப்படி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நமக்கு யாராவது அந்த மெத்தடை பற்றி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸ்கூல்ல காலேஜ்லலாம் படித்தோம். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சயின்ஸுன்னு இது போல் சப்ஜெக்ட் எல்லாம் படித்தோமே தவிர பணம் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோமா? பணத்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இப்படி தான் செலவு பண்ணணும் அப்படின்னு எந்த பாடமும் இல்லை, நமக்கு எந்த டீச்சரும் சொல்லி கொடுக்கல இல்லைங்களா? அப்புறம் எப்படி நமக்கு தெரியும் இந்த விஷயம்? அதனால தான் 90% மக்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்ல வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணால் நல்லா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பான கான்செப்ட்லேயே வாழறாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த 10% மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய சொந்த முயற்சியால், அவங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்டாலையும் தேடுதலாலையும் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவங்க ஈஸியாக ஷார்ட் டைமில் பணக்கார ஆகுறாங்க. மேலும் மேலும் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த 10% மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பெரிய புத்திசாலியெல்லாம் கிடையாது, காலேஜ் டாப்பர் கிடையாது, உலகத்திலே பெஸ்ட் யூனிவர்சிட்டிலையோ இல்லை பெஸ்ட் காலேஜ்லேயோ படித்தவங்க கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆவரேஜான மக்கள் தான். இந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டதாலையும் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதாலையும் மட்டுமே இவங்க ஈஸியாக பணக்காரர் ஆகுறாங்க. நீங்களும் இதே போல சீக்கிரமா பணக்காரர் ஆகணும் அப்படின்னா, அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அது சரியான முறையில் சேமிக்கிறதுக்கும் தேவையான மனநிலையை நீங்கள் கற்றுக்க முடியும். இதனால் உங்கள் கடனை நீங்கள் 6 மாதத்தில் அடைக்க முடியும். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் ஒரே வருஷத்தில் அடைய முடியும். இதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் வருமானம் உயரணுமா? எப்படா கடன்லேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு இருக்கா? ப்ரமோஷனுக்காகவும் இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் பல மாதம் காத்துட்டு இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸில் கிளைண்ட்ஸையும் கஸ்டமரையும் கொண்டு வர போராடுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நின்றுடாதீங்க. செயல இறங்கினா மட்டும்தான் பண விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கம்யூனிட்டி லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்த மணி மைண்ட் செட் வெபினாருக்கான டீடைல்ஸ் அதில் இருக்கு, அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னுடைய வெபினார் அட்டென்ட் பண்றது மூலியமா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல எவ்வளவுதான் காஸ்ட்லியான ஹார்ட்வேர் இருந்தாலும் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணலனா அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யுமா? வேலை செய்யாது இல்லையா? அதே போல் உங்ககிட்ட எவ்வளோ திறமை இருக்கலாம், நீங்கள் உழைக்க ரெடியாக இருக்கலாம், ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. முத்துங்கிறவர் ஒரு கோயில் போறாரு. அங்கே ஒரு பெரிய யானையை பார்க்குறாரு. அதோட காலில் ஒரு சின்ன கயிறு வச்சு கட்டியிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நேராக போய் அந்த யானை பாகன்கிட்டே கேட்குறாரு, ஏங்க இவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன கயிறு வச்சு கட்டியிருக்கீங்களே, அதை அறுத்துட்டு போயிடாதா? ஒரு பெரிய சங்கிலி வச்சு கட்டலாமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பாகன் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இந்த யானையை நாங்கள் குட்டியிலிருந்தே வளர்க்குறோம். அது குட்டியாக இருக்கும்போது இதே போல தான் ஒரு சின்ன கயிறு வச்சு நாங்கள் கட்டி வச்சுருந்தோம். அதை அறுக்கிறதுக்காக அது தினமும் முயற்சி பண்ணுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தன்னால் அறுக்க முடியல அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான முயற்சியே அது செய்யறதில்ல. இன்னைக்கு வளர்ந்து இது இவ்வளோ பெரிய யானையாயிருக்கு, அது நினைச்சா ஒரு செகண்ட்ல அந்த கயிறு அறுக்க முடியும். ஆனா அது குட்டியா இருக்கும் போதே அந்த கயிறு அறுக்க முடியல அப்படிங்கிற அந்த விஷயம் அது மனசுல என்ன பதிஞ்சிருக்குன்னா, இந்த கயிறை நம்மளால அறுக்க முடியாது அப்படின்ற விஷயம் பதிஞ்சிருக்கு. அதனால அந்த யானை இப்போ அதை அறுக்கிறதுக்கான முயற்சி கூட செய்யறதில்ல. அதுக்கு சங்கிலியே தேவைப்படாது, இந்த கயிறே போதும் அப்படின்னு சொல்றாரு. இதே போலதான் உங்களுக்கும் சின்ன வயசுலயே பல கயிறுகள் கட்டியிருக்காங்க. என்ன கயிறுன்னு கேட்குறீங்களா? உங்க ஸ்கூல்ல உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பணம் என்ன மரத்துலையா காய்க்குது, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பிஸ்னஸ்க்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்தே வராது அப்படின்னு பல டைலாக் எல்லாம் பேசி அதெல்லாம் நம்ம ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும். இது போல பதிஞ்சிருக்க இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நீங்க வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளா இருப்பீங்க, உழைக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கும். ஆனா இதெல்லாம் பண தடைகளா உங்க மனசுல இருக்கிறதால இதை தாண்டி உங்களால சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த தடைகளை மணி பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
இவ்வளோ பெரிய யானை அதோட பவரை உணராம அந்த கயிறை அறுக்கணும் அப்படின்னு முயற்சி கூட பண்ணாம அப்படியே நின்றுட்டு இருக்கு இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவோ திறமை இருக்கலாம், சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கலாம், உழைப்பு போட நீங்க ரெடியா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா இந்த மணி பிளாக்ஸ் உங்க மனசுல இருக்கிறதுனால உங்களால இதை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த தடைகளை உடைச்சி நீங்க எப்ப வெளியே வரீங்களோ அப்பதான் உங்களால பெரிய அளவுல பணம் சம்பாதிக்க முடியும். இதுக்கு தான் உங்களுக்கு இந்த மணி மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயம் ஹெல்ப் பண்ணுது. மணி மைண்ட் செட் அப்படின்னா பணம் சம்பாதிக்கவும், அதை சரியா ஹேண்டில் பண்றதுக்கும், சரியா சேமிக்கிறதுக்கும், கடனை பார்த்து பயப்படாம இருக்கிறதுக்கும் தேவையான மனநிலையை நீங்க வளர்த்துக்கிறது. இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நமக்கு சொல்லி கொடுக்காத அந்த சப்ஜெக்ட். இந்த மணி மைண்ட் செட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டீங்கன்னா பணத்தை தேடி நீங்க ஓட வேண்டியிருக்காது. பணம் உங்க பின்னால ஓடி வரும். அதுவும் வாழ்நாள் ஃபுல்லா ஓடி வரும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு திறமை அப்படிங்கிறது வெறும் 20% தான் யூஸ் ஆகுது. 80% மனநிலை அப்படிங்கிற இந்த மைண்ட் செட் தான் யூஸ் ஆகுது. இதை நான் சொல்லலைங்க, பிஸ்னஸ் அண்ட் மைண்ட் செட் சொல்லி கொடுக்குற உலகத்திலே ஃபேமஸான டோனி ராபின்ஸ் அவர் தான் இதை சொல்லியிருக்காரு. இவர் அமெரிக்க பிரசிடென்ட் 6 பேருக்கு மேல பர்சனலா இந்த மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ற அந்த 20% திறமையை கத்துக்கிறதுக்கு நம்மளோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாமே கிட்டத்தட்ட 20 வருஷம் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் பல லட்சம் இதுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஆனா 80% முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மனநிலையை கத்துக்கிறதுக்கு நம்ம யாருமே முயற்சி பண்ணல. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த மைண்ட் செட்டை நீங்க வளர்த்துக்கிறதுக்கு தேவையான முக்கியமான 3 விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ். அதாவது உங்க வார்த்தையை மாத்துங்க, அது உங்க வாழ்க்கையே மாத்தும். என்னங்க வார்த்தையை மாத்தினா லைஃப் சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னு கேக்குறீங்களா? கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கலாங்க. ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, இதோட பவர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என் கையில காசு இல்ல, என்னாலலாம் வீடே வாங்க முடியாது, என் ரேஞ்ச் இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், இது போல நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறத இன்னியோட ஸ்டாப் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள்லாம் ஏன் பேசுறீங்க தெரியுங்களா? உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவான தாட்ஸ், அதனாலதான் உங்க வாயில இது போல வார்த்தைகள் வருது. இப்படி பேசுறத நீங்க நிறுத்தும் போது இதுக்கு பின்னால இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகும். உங்க கையில இப்ப பணம் இல்ல, அதுக்காக என் கையில பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா சொல்லுங்க? இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்நாள் ஃபுல்லா இதே மாதிரி இருக்கிற மாதிரி அது செஞ்சிரும். இப்படி நெகட்டிவா பேசுறதுக்கு பதிலா பாசிட்டிவான வார்த்தைகளை பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ 2வது விஷயம், உங்க மொபைலை உங்க முன்னேற்றத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வெறும் 30 நிமிஷம் மட்டுமே கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க மொபைல்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. ஒரு பழமொழி இருக்கு, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு. இதே பழமொழியை இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்க மொபைலை ஓபன் பண்ணி கொடுங்க, நீங்க யாருன்னு நான் சொல்றேன், உங்க ஃபியூச்சர் என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு மொபைல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த மொபைலை நீங்க ப்ராப்பரா உங்க முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. இப்பவே உங்க மொபைல்ல உள்ள தேவையில்லாத ஆப்ஸ், என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான ஆப்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. தினமும் 15 நிமிஷம் சக்சஸ் ஸ்டோரிஸ் கேளுங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக மட்டும் இல்ல, இது உங்களை ஹோல் டே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மணி மைண்ட் செட் அண்ட் மணி சைக்காலஜி ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க, இல்லாட்டி ஆடியோ ஃபார்ம்ல கேளுங்க, பாட்காஸ்ட் கேளுங்க. என்னோட சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸுமே இந்த மணி மைண்ட் செட் ரிலேட்டடான வீடியோஸ் தான். இதையெல்லாம் நீங்க பாக்குறதுனால மணி ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா உங்களோட பண விஷயத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் நீங்க பாப்பீங்க. இதை ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கோங்க. 3வது விஷயம், நெகட்டிவ் பீப்புளை தள்ளி வைங்க. அதாவது உன்னால முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றவங்க, எப்பவுமே புலம்பிகிட்டே இருக்கிறவங்க, யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க எல்லாரையும் உங்க கூட வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பாசிட்டிவிட்டியும் கொஞ்சம் நெஞ்சம் கான்ஃபிடென்ட்டையும் இவங்க காலி பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து நீங்க தள்ளியே இருங்க. கம்ப்யூட்டர் சரியா வேலை செய்யணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே போல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளும் மணி மைண்ட் செட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணுங்க. இந்த பணம் சம்பாதிக்கிற டாஸ்க்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது 2வது ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப் ஹீலிங். ஹீலிங் அப்படின்னா சுத்தம் செய்வது ஆர் வெளியேற்றுவது அப்படின்னு அர்த்தம். பணம் ரிலேட்டடான பயம், கவலை, சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டு வளர்ந்த அந்த டைலாக்ஸ், பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம், இது போல விஷயங்கள்லாம் நம்ம மனசுல அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதையெல்லாம் இந்த ஹீலிங் டெக்னிக்ஸை பயன்படுத்தி நம்ம மனசை விட்டு வெளியேற்றணுங்க, சுத்தம் செய்யணும். அதன் பிறகு இந்த மணி மைண்ட் செட் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களால பணத்தை ஈஸியா
ஷார்ட் டைம்ல சம்பாதிக்க முடியும். இந்த ஹீலிங் அண்ட் மணி மைண்ட் செட் இதை ப்ராப்பரா நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற லைவ் கோச்சிங்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.